ஐ ரேமுகா. என்னது திமுகவா? ரேமுகா மாமா? ரேமுகாண்ணா ரேஸில் முன்னாடி போன கட்டளைக்கு. ஓ நீயா? ஓ நீங்களா? என்ன மேன் பண்ணுற? நான் துப்பு துலக்க வந்தேன். பின்ன நான் மட்டும் என்ன பாத்திரம் துலக்க வந்தேன்? நானும் துப்பு துலக்க தான் வந்தேன். ஏன் மேன் ரிவர்ஸ்லேயே போய் பழகிற? ஃபார்வர்டில் போய் பழகு. நீங்கள் மட்டும் ரிவர்ஸில் வந்தீங்க. ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் எனக்கு சகஜம். எங்கே என்னை எட்டி உதைத்த கால்களை காணவில்லை? இது கால் வலிக்கு லெக் ஸ்லிப் ஆகி மெர்ஜ் ஆகிட்டேன். உங்கள் ஹேண்ட்ஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ராமசாமி, நீ ரொம்ப மோசமானவன். விட்டா நீ என்னையே உள்ளே இழுத்துருவ. நான் சாயந்தரமே டெல்லி போய் ஆகணும். சரிடா, டெல்லிக்கு லாரியில் போகிற நாய் தானே, எப்போ போனா என்ன? முன்பொரு காலத்தில் எனக்கு நண்பராக இருந்தவரே, வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் அது எனக்கா உனக்கா. இவர் பியூனுங்க, இவருக்கு அதிகமாக தெரியாது. ஆமாங்க, இவர் ஹெட்மாஸ்டர், இவருக்கு எல்லாம் தெரியும். யோ ஆட்டோ மேன் கம். நீ ஆட்டோ ஓட்டுறவனா? ஏன் மேன் தலைசீவில்? நாளையிலேருந்து ஒன்று ஆட்டோ ஸ்டாண்டில் பார்க்கும்போது எண்ணெயும் தண்ணியும் போட்டு வலிச்சு சீவிருக்கணும். பி கேர்ஃபுல். வேலை வெட்டி எதுவுமே இல்லாமல் சிங்கிள் டீக்கு சிங்கி அடித்து கொண்டிருந்த ராயப்பனுக்கு இறக்கப்பட்டு போலீஸ் உத்தியோகம் கொடுக்கப்பட்டது. உங்களுக்காக, இந்த நாட்டிற்காக, தன் வீட்டிற்காக கௌரவமான போலீஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்று உங்கள் முன்னிலையில் அமைச்சராக மாட்டிக்கொண்டார். இல்லை, அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். இவரை நம்பிய இவரது இலாக்கா வாழட்டும், இவரது சுற்றுப்புறம் வாழட்டும், இவரது சொந்தக்காரங்கள் வாழட்டும், இவரது ஜால்ராக்கள் வாழட்டும், முடிந்தால் மக்களும் வாழட்டும். அவ்வளோதான்ப்பா.